வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியலிலே பருவம் 1 அலகு 3 தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகள், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொலியை முழுமையாக காண இருக்கின்றோம். டுடே we see the lesson in 7th Standard Science Unit Term 1 Unit 3 Matter Around Us. At first we see the learning objectives of this lesson. After studying this unit, students will be able to know about the molecules of எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் மூலக்கூறுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். ரைட் த சிம்பிள் ஆஃப் காமன் எலிமெண்ட்ஸ், பொதுவான தனிமங்களின் குறியீடுகளை எழுதுதல். கால்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் காமன்லி யூஸ்டு எலிமெண்ட்ஸ், பொதுவாக பயன்படுத்தப்படும் தனிமங்களுடைய அணுக்கட்டு எண்களை கணக்கிடுதல். நோ அபவுட் த அக்வரன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இன் நேச்சர் அண்ட் ஹியூமன் பாடி அண்ட் ஏர், இயற்கை, மனித உடல் மற்றும் காட்டிலே காணப்படக்கூடிய தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை பற்றி அறிதல். அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸஸ், திண்மம், திரவம், வாயுவில் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson. And then we see the introduction. We know that everything that occupies space and has a mass is called matter. Do you know what this matter is composed of? We have studied earlier that matter is composed of tiny little particles which cannot be seen with the naked eye. That particle called atom. In this lesson we will be study about the atoms, molecules, elements, compounds, chemical formula and atomicity. இப்பாடத்தை கற்பதற்கு முன்னதாக இடத்தை அடைத்துக் கொள்வதும் நிறையை உடையதுமாகிய பொருள்கள் அனைத்தும் பருப்பொருள்கள் என அழைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். பருப்பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டுள்ளன என உங்களுக்கு தெரியுமா? பருப்பொருட்கள் அனைத்தும் வெறுக்கண்களால் பார்க்க இயலாத மிக நுண்ணிய துகள்களால் ஆனவை என ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம். அத்துகளே அணு என அழைக்கப்படுகிறது. இப்பாடத்திலே அணுக்கள், மூலக்கூறுகள், தனிமங்கள், சேர்மங்கள், அவற்றுடைய வேதி வாய்ப்பாடு மற்றும் அணுக்கட்டு எண் ஆகியவற்றை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம். These are the introduction of this lesson, matter around us. Then we see the atom, அணு. Graphite lead used in pencil is made up of an element called carbon. We can break graphite into smaller and smaller pieces. If you have a finer knife, we can break it even smaller. If we keep cutting the minuscule graphite into smaller and smaller particle, we will reach the point where we get the smaller constituent of graphite, carbon atom. If we break the carbon atom apart, the properties of carbon are exhibited. The smallest unit of an element, even with the best of the optical microscope, we cannot see atoms. However, there are advanced instruments that help us to imagine the atom on the surface of material. For example, the following figure shows the image of the surface of silicon. பென்சிலிலே பயன்படுத்தக்கூடிய கிராஃபைட் தண்டு கார்பன் எனப்படும் தனிமத்தினால் ஆனது. இந்த கிராஃபைட்டை நாம் மேலும் சிறிய துகள்களாக உடைக்க முடியும். மிக கூர்மையான கத்தியினை கொண்டிருந்தால் அதனை மேலும் மிக நுண்ணிய துகள்களாக உடைக்க முடியும். இவ்வாறு கிராஃபைட்டை உடைத்து கொண்டே சென்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே கிராஃபைட்டினுடைய மிகச்சிறிய பகுதி பொருள்களாகிய கார்பன் அணுவை நாம் பெற முடியும். ஒரு கார்பனின் அணுவை பிளக்கும் பொழுது கார்பனுடைய பண்புகள் வெளிப்படுகின்றன. ஒரு தனிமத்தினுடைய அனைத்து பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகளே அணு என அழைக்கப்படுகிறது. அனைத்து பருப்பொருட்களும் அணு என அழைக்கப்படும் மிக நுண்ணிய துகளால் ஆனவை. நீர், அரிசி உட்பட நம்மை சுற்றி காணப்படும் அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை. அணு என்பது பருப்பொருளினுடைய அடிப்படை அலகு ஆகும்.
மிகச்சிறந்த ஒளியியல் நுண்ணோக்கியினை கொண்டும் நம்மால் அணுக்களை காண இயலாது. நமக்கு உதாரணமாக இங்கு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாலை வணக்கம். உங்களது புத்தகங்களை திறக்கவும். திண்மம், திரவம், வாயுக்களை என்னவென்று அழைக்கிறோம் என்று யாராவது கூற முடியுமா என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளை கொண்டு இப்படங்கள் அணுவினுடைய அமைப்பை பற்றி விளக்குவதற்கு, பருப்பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் தான் ஆனவை என்பதை நிரூபிப்பதற்காக பல்வேறு படங்களின் வாயிலாகவும் கேள்விகளின் வாயிலாகவும் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல்களை கொண்டு தெளிவாக உங்களுக்கு இந்த படங்கள் காட்சியளிக்கிறது. அதன்பின் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிக்கான், இந்த சிலிக்கானுடைய மேற்பகுதி எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நவீன கருவிகள் ஒரு பருப்பொருளின் மேற்பரப்பில் அணுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கக்கூடும் என நாம் கற்பனை செய்து கூட பார்க்க உதவுகின்றன. உதாரணமாக சிலிக்கான் அணுவினுடைய மேற்பரப்பு இங்கு நமக்கு படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சர்ஃபேஸ் ஆஃப் சிலிக்கான். The most abundant atom in universe is the hydrogen atom. Nearly 74% of the atom in the universe are hydrogen atom. However, three most abundant atoms on the earth are iron, ஆக்சிஜன் அண்ட் சிலிக்கான். அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். வேறண்டத்தில் காணப்படும் அணுக்கருக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்களாகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிக்கான் என கூறப்படுகிறது. And then we see the molecules, மூலக்கூறுகள். When an atom combines with another atom and forms a compound, it is called as a molecule. A molecule is made up of 2 or more atoms chemically combined. ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களுடன் இணைந்து உருவாகும் கூட்டுப்பொருள் மூலக்கூறு என அழைக்கப்படுகிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் இணைவதால் மூலக்கூறு உருவாகிறது. Oxygen gas in the air that we breathe is made up of 2 oxygen atoms chemically combined. நான் சுவாசிக்கும் காற்றிலே உள்ள ஆக்சிஜன் வாயுவானது வேதிப்பிணைப்பினால் இணைந்த 2 ஆக்சிஜன் அணுக்களால் உருவாகிறது என்பதை படங்கள் வாயிலாகவும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. Ozone is a substance that is made up of 3 oxygen atoms chemically combined. 3 ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் இணைவதன் மூலம் ஓசோன் எனப்படும் ஒரு மூலக்கூறு உருவாகிறது, O3. அதற்குண்டான விளக்கப்படங்கள் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. O gives O3. An atom of O and 2 atoms of hydrogen combine to form as a molecule of water, H2O. நீர் H2O மூலக்கூறானது ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் இணைவதால் உருவாகிறது. அதற்குண்டான வேதி சமன்பாடு 2H2 plus O2 gives 2H2O என்பதற்குண்டான ஃபார்முலா ஆஃப் வாட்டர் மாலிகுல் எவ்வாறு இருக்கிறது என்பதை இங்கு படங்கள் வாயிலாக விளக்கப்பட்டுள்ளது. Molecules also exhibit the properties of matter and have individual existence. A molecule can be formed by the same or different kinds of atom. மூலக்கூறுகள் அணுக்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. அதே வேளை அவை தனித்தும் காணப்படுகின்றன. ஒரு வகையான அணுக்கள் அல்லது பல்வேறு வகையான அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகள் உருவாகின்றன. Molecules can be classified as below. மூலக்கூறுகளை நாம் கீழ்காணும் வகையாகப்படுத்தலாம். A molecule which contains only one atom is called monoatomic molecule, inert gases. ஒரே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள். A molecule which contains 2 atoms called diatomic molecule, oxygen, nitric oxide, hydrogen, etc. 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. அவை ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். A molecule contains 3 atoms is called triatomic molecule, ozone, sulfur dioxide, carbon dioxide. 3 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் மூவணு மூலக்கூறுகள் எனப்படும். ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. மோனோ என்றால் 1, மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஆக்டா, நானோ என மூலக்கூறுகளை 1, 2, 3 என வரிசைப்படுத்தி நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். A molecule containing more than 3 atoms is known as the polyatomic molecule. ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் பல அணு மூலக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பாஸ்பேட், சல்ஃபர், எக்ஸெட்ரா. ஒரு தனிமத்தினுடைய பிற மூலக்கூறுகள், தனிமத்தினுடைய மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? மாலிகூல்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வாறு இருக்க வேண்டும்? தனிமத்தின் மூலக்கூறுகள்
A molecule of an element consists of fixed number of one type of atom chemically combined, shows that gas are made up of two atoms of the same element. ஒரு தனிமத்தினுடைய மூலக்கூறுகள் வேதி பிணைப்பினால் இணைந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே வகையான அணுக்களை கொண்டுள்ளது. வாயுக்கள் ஒரு தனிமத்தின் இரண்டு அணுக்களால் உருவானவை என்பதை இங்கு நிரூபிக்கிறது. மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட், சேர்மங்களுடைய மூலக்கூறுகள். Molecules of compound consist of a fixed number of different types of atom chemically combined. For example, let us look at the model of water molecule below. Each molecule of water consists of one oxygen atom and two hydrogen atom. The ratio of oxygen and hydrogen atom remains fixed. Whether water is a liquid, solid or gaseous state. This principle applies to the molecules of all compounds with different atoms as given below the table. சேர்மத்தினுடைய மூலக்கூறு வேதிப்பிணைப்பினால் இணைந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேறுபட்ட அணுக்களை கொண்டுள்ளது. உதாரணமாக கீழே காண்பிக்கப்பட்டுள்ள நீர் மூலக்கூறு மாதிரியை கருதுவோம். ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களையும் கொண்டுள்ளது. திண்மம், நீர்மம் மற்றும் வாயு என்ற நிலையில் நீர் காணப்பட்டாலும் அதில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனுடைய இந்த விகிதமானது மாறாததாக உள்ளது. இந்த விதியானது அனைத்து சேர்மங்கள் மூலக்கூறுகளுக்கும் பொருந்துகிறது. வெவ்வேறு அணுக்களை கொண்ட சேர்மங்களுடைய அட்டவணை நமக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இது தெளிவாக விளக்குகிறது. வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்முலா மாடல் ஆஃப் மாலிகுலர் வாட்டர், பிஸ்மத் அண்ட் டைராக் மெடிசன், வயிற்றுப்போக்கு டயரியா மெடிசன். Bismuth is an element that occurs naturally. It is combined with the other element to make a medicine for treating diarrhea. பிஸ்மத் என்னும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு தனிமமாகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கான சிகிச்சை அளிக்கும் மருந்தாக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காம்பவுண்ட்ஸ் வித் சேம் ஆட்டம்ஸ், மாலிகுலர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. குளோரின் கேஸ், ரெண்டு குளோரின் கேஸ் சேர்ந்து குளோரின் மாலிகுல் உருவாகிறது. ஆக்சிஜன் கேஸ் சேர்ந்து ஆக்சிஜன் மாலிகுல் உருவாகிறது. நைட்ரஜன் சேர்ந்து நைட்ரஜன் மாலிகுல் உருவாகிறது. பால் அண்ட் ஸ்டிக் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத படம் கொடுத்து வச்சுருக்காங்க. தென் காம்பவுண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், மாலிகுலர் டயக்ராம். CO2, NH3, HCl, கார்பன் டை ஆக்சைடு, அமோனியம் மாலிகுல், ஹைட்ரஜன் குளோரைடு எவ்வாறு உருவாகிறது என்பதை அதுக்குரிய படங்கள் வாயிலாக அட்டவணையிலே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் தனிமங்கள் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும். Matter is classified into two broad categories, namely as a pure substance and mixtures. Pure substance are further divided into two categories as elements and compounds. பருப்பொருள்களை தூய பொருள்கள் மற்றும் கலவைகள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். தூய பொருள்கள் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என்று மேலும் பிரிக்கப்படுகிறது. Matter in its simplest form is called as an element. We are using many elements in our daily life. The common salt consists of two elements, sodium and chlorine. Water consists of hydrogen and oxygen. Magnesium and phosphorus are used for making crackers. Sulfur is used as a manner of agriculture. Gallium is used for making mobile phone and silicon is used for making computer chips. பருப்பொருளுடைய எண்ணிக்கையான வடிவமான தனிமம் என அழைக்கப்படுகிறது. நாம் அன்றாட வாழ்விலே நாம் பல்வேறு தனிமங்களை பயன்படுத்துகிறோம். சாதாரண உப்பு, சோடியம் மற்றும் குளோரின் ஆகிய இரு தனிமங்களை கொண்டுள்ளது. நீர், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய இரு தனிமங்களை கொண்டுள்ளது. மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வெடிபொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. விவசாயத்தில் உரமாக சல்ஃபர் பயன்படுத்தப்படுகிறது. கேலியம் அலைபேசி தயாரிப்பிலும், சிலிக்கன் கணினி சிப்புகள் தயாரிப்பதிலும் பயன்படுத்தப்படுகிறது. There are 118 known elements till date. Out of these, 94 elements occur naturally, while 24 elements are synthesized artificially in the laboratory. இதனால் வரையிலே 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் 94 தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. 24 தனிமங்கள் ஆய்வகத்திலே செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது என்பதை இதிலிருந்து நாம் தெரிவில் கொள்ளலாம். தனிமங்களுடைய வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். We can classify the elements broadly in two metals, non-metals and metalloids.
We can classify the elements broadly into metal, non-metal and metalloids based on their chemical properties. வேதி பண்புகளுடைய அடிப்படையிலே தனிமங்களை 3 வகையாக பிரிக்கலாம். அவை உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள் என பிரிக்கப்படுகிறது. Then Robert Boyle is the first scientist who used the term element. He is early proponent of the element nature of the matter and the nature of the vacuum. He is known best Boyle's law. ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதலிலே தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவரே பருப்பொருள்களின் தனிமங்களாகவே காணப்படுகிறது என்பதை முதலிலே கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதலிலே கூறியவரும் இவரே. பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். Then we see the metal. We have tools, utensils and jewelry made up of silver, copper, iron, gold, aluminum, etc. By hammering or rolling, we can deform the material into various shapes. Such elements that are malleable, a material may be flattened into thin sheets of various shapes, are called as a metal. நாம் கருவிகள், பாத்திரங்கள் மற்றும் நகைகள் போன்றவற்றை வெள்ளி, காப்பர், இரும்பு, தங்கம், அலுமினியம் போன்ற பொருள்களிலிருந்து பெறுகின்றோம். அடித்தல் அல்லது உருட்டுதல் போன்ற செயல்கள் மூலம் இப்பொருள்களை பல்வேறு வடிவங்களிலே மாற்ற முடியும். இவ்வாறு தகடாக அல்லது பல்வேறு வடிவங்களில் மாற்றப்படத்தக்க வகையிலே அமைந்துள்ள பொருள்களே உலோகங்கள் என அழைக்கப்படுகிறது. Metals are generally hard and shiny elements. Sodium is one of the exceptions as it is soft. All metals except mercury and solid at room temperature. Mercury is the only metal that is a liquid at room temperature. Metal are malleable, can be bent or beaten into sheets. They can be drawn into wire. They are good conductors of heat and electricity. Copper, lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are examples of metal. பொதுவாக உலோகங்கள் கடினமானவை என்றும் பளபளப்பானவை. விதிவிலக்காக சோடியம் இதில் மாறுபட்டுள்ளது. அது மென்மையான உலோகமாகும். பாதரசம் தவிர பிற உலோகங்கள் அறை வெப்பநிலையிலே திண்மநிலையில் காணப்படுகின்றன. உலோகங்களை வளைக்க முடியும் அல்லது தகடாக மாற்ற முடியும். இவற்றை கம்பியாக நீட்ட முடியும். இவை மின்னோட்டம் மற்றும் வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியவை. தாமிரம், காரியம், டின், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்றவை உலோகங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். And then we see non-metal, அலோகம். Non-metal are generally dull and soft. However, diamond is a shiny and also the hardest natural substance on earth. Non-metals can be gaseous, solids and liquids. Non-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. Carbon, iodine, sulfur and phosphorus are solids at room temperature. Bromine is the only non-metal that is liquid at room temperature. Non-metal are poor conductor of heat and electricity. However, graphite, a form of non-metal or carbon, is a good conductor of electricity. பொதுவாக அலோகங்கள் பளபளப்பற்ற மிருதுவான தனிமங்களாகும். ஆனால் வைரம் பளபளப்பானதும் பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்களுள் கடினமானதும் ஆகும். அலோகங்கள் திண்மம், நீர்மம் மற்றும் வாயு நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் போன்றவை அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ளன. கார்பன், அயோடின், சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை அறை வெப்பநிலையிலேயே திண்ம நிலையில் காணப்படுகின்றன. அறை வெப்பநிலையில் திரவ நிலையிலேயே காணப்படக்கூடிய ஒரே அலோகம் புரோமின் ஆகும். அலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை அரிதாக கடத்தக்கூடியவை. இருப்பினும் கார்பனின் புறவேற்றுமை வடிவமான கிராபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தக்கூடியவை. இட் இஸ் த குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. Then the difference between the metals and non-metals. உலோகங்கள் அலோகங்களுக்கு இடையேயான வேறுபாடு. Metals are luster. They have shiny surface. உலோகங்கள் பளபளப்பானவை. இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டுள்ளவை. அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்றவை. இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை கொண்டுள்ளவை. Metals are generally hard. இவை பொதுவாக கடினமானவை. Non-metals are generally soft. Most metals can be bent, beaten into sheets and they can be drawn into wires. உலோகங்களை வளைக்க முடியும். அவற்றை தகடாக வடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். Non-metal cannot be bent, beaten into sheets and they cannot be drawn into wires. Most metals are good conductors and electricity.
பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தும், வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியவை. உலோகங்கள் தட்டும் பொழுது ஒளியை எழுப்பக்கூடியவை. ஆகையால் இவை மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. Most metals are good conductors of heat. Most of the metals make ringing sound when struck. Hence they are used to make the object like bells. Then we see the metalloids, உலோக போலிகள். Metalloids exhibit the properties of both metal and non-metal. Silicon, arsenic, antimony and boron are some example of metalloids. உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் என அழைக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் மேலும் சில உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றினுடைய படங்களும் இங்கு நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தனிமங்களுடைய குறியீடுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். Then we will see the next video of the lesson 3, matter around us. Until then, thank you so much. Next video we will be continue the symbol of the element. Until then, thank you so much.